ஐபிஎல் கோலாகலமா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் 5 மேட்ச் தான் இருக்கு. இந்த 5 மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சா பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் டேபிள பார்க்கும்போது நமக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. நம்ம எலிமினேட் ஆயிட்டோம். இந்த எலிமினேட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஆக்ஷன்ல இருந்து ஒழுங்கா டீம் எடுக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கோச்சோட மனநிலை வந்து மாறி இருக்கு. அவருடைய மனநிலை வந்து ஐபிஎல் போற போக்குல அவருடைய மனநிலையும் மாத்திக்கணும். டீமை எப்படி ரெடி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவரும் கத்துக்கிட்டாரு, அவரும் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. டோனி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே சரியா விளையாடல அப்படிங்கறத ஓப்பன் அப்பா சொல்லியிருக்காரு. எப்பவுமே டோனி சொல்லவே மாட்டாரு, இந்த தடவை பளிச்சுன்னு சொல்லிட்டாரு, வேற வழியே இல்ல. இதுல இருந்து இன்னும் இருக்கிற இந்த 5 மேட்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எலிமினேட் ஆயிட்டோம். ரசிகர்களை திருப்திப்படுத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற நல்ல டீமுக்குள்ள இருக்கிற நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்து இருக்கிற 5 மேட்ச்லயும் அவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைங்க. வெற்றி தோல்விங்கிறது நமக்கு தேவையே இல்லைங்க. இனி இருக்கிற 5 மேட்ச்ல வெற்றி தோல்வி பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பா நம்ம பிளே ஆஃப் போக மாட்டோம், வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த 5 மேட்ச்ல இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து டீமை செட் பண்ணுங்க. 2026 ஐபிஎல் கப்பு நம்மளுதே ஆகும் போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. நான் வந்து ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டோனி சொல்லிட்டாரு. அதனால 2026க்கு நம்ம ஸ்ட்ராங்கா கம்பேக் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, செம்ம டீமை ரெடி பண்ணணும். இருக்கிற டீம்ல யார் பெஸ்டோ அவங்கள வந்து களத்துல இறக்கி 5 மேட்ச் சான்ஸ் பாருங்க. அவங்க யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு செம்மையான ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த 5 மேட்சுக்குள்ள ஒரு சூப்பர் 11 ரெடி பண்ணிடலாம். அடுத்த வருஷம் பக்காவா பிளான் பண்ணலாம். இதுல இந்த 5 மேட்ச்ல 5 மேட்சும் வின் பண்ணாங்க அப்படின்னா ரசிகர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல வச்சிருந்த கோபம் தணிஞ்சு இன்னும் ஹோப் பண்ண ஆரம்பிப்பாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் விசில் போடுதான், அந்த மாதிரி நீங்க விசில் போட்டே ஆகணும். அடுத்த வருஷம் கப் அடிக்கிறோம். ஓகேங்களா? நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.